நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே, ரகுநாதாய நாதாயா சீதாயா பதஜே நமஹா. இந்த இடத்துக்கு தனுஷ்கோடின்னு பேர். என்ன தனுஷ்கோடி அப்படின்னா, பகவான் ஸ்ரீ ராமபிரானுடைய தனுர்பானத்துக்கு என்ன மகத்துவம் உண்டோ அப்பேற்பட்ட மகத்துவம் இந்த இடத்துக்கு உண்டு. பகவான் ஸ்ரீ ராமபிரான் இங்கேருந்துதான் சேது போட்டார் லங்கைக்கு போறதுக்கு. லங்கையில போய் ஜெய் விஜதி பவா அப்படின்னு ராவண சம்ஹாரம் பண்ண பிற்பாடு எல்லாரோடையும் சேர்ந்து அவபிருத ஸ்நானம் பண்ண இடம் இந்த தனுஷ்கோடி. ரத்னாகர மகோததி சங்கமம் அப்படின்னு பேர். அது என்ன ரத்னாகர மகோததி அப்படின்னா, ஒண்ணு இந்து மகாசமுத்திரம், ஒண்ணு வங்காள விரிகுடா, ரெண்டும் சேரக்கூடிய பகுதி இது. இதுல இந்த இடத்துல ஸ்நானம் பண்றதுங்கிறது மிகுந்த புண்ணிய பலனை கொடுக்கும். அதுல எவ்வளவு ஒரு புண்ணிய பலனை தருது அப்படின்னா, நாம கண்ணால், காதால், நாசியால், மனசால், சரீரத்தால் பண்ணினதெல்லாம் இந்த தீர்த்தத்துல ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு ஸ்நானம் பண்ணால் அதெல்லாம் நிவர்த்தியாரு. கோடி பாவம் க்ஷணகால நிவர்த்தியா. கோடி தீர்த்தம் இங்க சேர்ந்திருக்கான். அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த இடம் இது. பகவான் ஸ்ரீ ராமநாதமூர்த்தியினுடைய அனுகிரகம், பர்வதவர்த்தினியினுடைய பிரசாதம். அக்னி தீர்த்தத்துல எவ்வளவோ முறை ஸ்நானம் பண்ணினால் அதற்குண்டான பலன் இந்த புண்ணிய தீர்த்தத்துக்கு கிடைக்கிறது. அப்பேற்பட்ட அந்த புண்ணிய தீர்த்த தரிசனம் தனுஷ்கோடியில இருந்து உங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது. உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு சந்தர்ப்பம் அமையறது. ஜென்மால ஒரு முறையேன்னு இந்த இடத்துல ஸ்நானம் பண்ணணும். காசி யாத்திரைக்கு இங்க இருந்தா சிவலிங்கம் பூஜை பண்ணி எடுத்துட்டு போகணும். இங்க இருக்கக்கூடிய மண்ணை அப்படி அழகா எடுத்து சிவபெருமானா வச்சு அப்படி எடுத்து பூஜை பண்ணணும். சைகதலிங்காதன மகாத்யா ஜாமி ஆவாகிதாமின்னு பூஜை பண்ணி இதை எடுத்துட்டு போய் தான் நாம பிரயாகையில இதை இப்படி எடுத்துக்கணும். அப்படி எடுத்துட்டு நம்ம ஆத்துல சிவ பூஜை பண்ணணும். அதை எடுத்துட்டு போய் நம்ம அங்க சேர்க்கணும். உங்களுக்காக, உங்க அத்தனை பேருக்காக, தரிசனம் பண்ணக்கூடிய அத்தனை பேருக்காக உங்களுக்கு எல்லாம் ஒரு புண்ணிய யாத்திரை, காசி யாத்திரை கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோட இந்த மிருத்த, இந்த சிவலிங்கத்தை தனுஷ்கோடியில இந்த ராம பான தீர்த்தத்துல சேர்க்கிறேன். எல்லாருக்கும் அனுகிரகமாக்கணும். எல்லாருக்கும் பிரசாதமா பகவானோட அனுகிரகம். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம.